ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ இல்லை யூகே லொக்கேஷனில் எம்டார்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து ப்ராக்ஸி வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கான்டெஸ்ட் மாதிரி நான் வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லுவேன். நானே லைவாக பேசுவேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து ஆடியோ கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குது. இந்த ஆடியோ கைட் வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் அக்கௌண்ட் வாங்கின உடனே இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த காமிச்ச உடனே டைரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சர்வே தான் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் டெஸ்ட். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் பண்ணும்போது சப்மிட் ஆகாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு எரர் வரும், அன்கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரதுனால நம்ம சப்மிட் பண்ண முடியாமல் இருக்கனால ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது டெஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் வந்து பண்ணால் தான் வந்து அடுத்த இந்த ஆடியோ கைட்டோட நிறையா ஒர்க்லாம் வருது. இதுலேயே வந்து வாரத்துக்கு ஒரு $10 $20 பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு இந்த கொஸ்டினே தாண்ட முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு அந்த ட்ரிக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து நேர்மையான முறையில் நம்ம வந்து சில விஷயங்களை செய்யலாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கடைசியாக அந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சப்மிட்ங்கிற பட்டன் வந்து இங்கே பாருங்கள், சப்மிட் சர்வே அப்படிங்கிற பட்டன் சும்மா கிளிக் பண்ணாலே அன்ஃபினிஷ்டுன்னு வருது. இதே வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணால் கூட உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரெக்குயர்மெண்ட்டு கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரெக்குயர்மெண்ட் என்னென்ன இருக்குதோ அதை மட்டும்தான் அவங்க வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் பி அட்லீஸ்ட் 3 கேரக்டர்ஸ் இருந்தாலே போதும். மினிமம் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இதெல்லாம் ரெக்வயர்டு. எது ரெக்வயர்டு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ லிசன் AM FM Sirius XM ரேடியோ, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரெக்குயர்மெண்ட் கிடையாது. ஸோ இதை விட்டுடலாம். அப்புறம் இந்த இடத்துல பர்த் இயரும் தேவையில்லை, இதையும் விட்டுடலாம். இது ரெண்டையும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே சப்மிட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் இது ஓவராக சீனாக போடாதடா, லைவாக செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்கிறீங்க, புரியுது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இருங்க, நான் இப்போ லைவாகவே வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்குது, இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, வெல்கம் டு ரீவர்ப் நேஷன் ஹிட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ரீவர்ப் அப்படிங்கன்னா இந்த மியூசிக், இது ஒரு செக்ஷன், இது மியூசிக் செக்ஷன் தான், ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே இருக்க இதை பற்றி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் யுவர் மியூசிக் டேஸ்ட் இன் ஜென்ரல். பொதுவாக வந்து உங்களுக்கு மியூசிக் வந்து டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மெயின் ஸ்ட்ரீமாக இல்லை இண்டைன்னு சொல்லிட்டு ஒரு 2 டைப் ஆஃப் மியூசிக் ஹிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எது விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து எதை கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டலாக வந்து இந்த 4 ஆப்ஷன் வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? பார்த்துட்டு கீழே வந்து மிக்சருன்னு கொடுத்துருங்க. இது ஒரு ரெக்குயர்மெண்ட் முடிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெக்குயர்மெண்ட் என்ன, ஐ எம் ஏ ஆக்டிவ் மியூசிக் லிசனர், இது முக்கியமாக கொடுக்கணும். சரி, கொடுத்தாச்சு. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி அட்லீஸ்ட் 3 கேரக்டர்ஸ் என்ன கொடுக்கலாம், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மியூசிக்கல் ஆக்ட் ஆஃப் ஆல் டைம். ஃபேவரட் மியூசிக் வந்து யாரோட கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆலன் சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஆலன் வாக்கர் தான், சும்மா ஆலன் மட்டும் கொடுத்தேன். ஸோ இங்கே வந்து ப்ளீஸ் செலக்ட் யுவர் ஃபேவரட் ஜெனர்ஸ் ஆஃப் மியூசிக், ஸோ வி கேன் ப்ளே யூ பர்சனலைஸ் மியூசிக் டு ரிவ்யூ. ஓகே. ஸோ இங்கே வந்து எந்த டைப்பு, எந்த ஜென்ரி அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ராக்கு, அப்புறம் வந்து ஹிப்ஹாப், அப்புறம் பாப். ஸோ இது 3 கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து ரெக்குயர்மெண்ட் தான் கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் வந்து ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்க.
இங்கே வந்து இண்டை ராக்கு, அப்புறம் ஹார்ட் ராக்கு, ஸோ பங்க் ராக்கு, ரேப்பு, அண்டர் கிரவுண்ட் ரேப்பு, ஈஸ்ட் கோஸ்ட் ரேப்பு, கிறிஸ்டியன் ரேப்பு, வெஸ்ட் கோஸ்ட் ரேப். ஸோ இந்த மாதிரி ரேப் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருங்க. ராக் சம்மந்தமாக இருக்கிறதும் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே அடுத்த ரெக்யர்மெண்ட் போவோம். ஹாட் யூ லிசன் டு மியூசிக் எதில் கேட்பீங்க? அமேசான் ப்ரைம் மியூசிக்கில் கேட்பேன், கூகுள் ப்ளே மியூசிக்கில் கேட்பேன், அப்புறம் சோனி மியூசிக் அன்லிமிட்டட், ஆப்பிள் மியூசிக் கேட்பேன், ஸ்பாட்டிஃபைல கேட்பேன், சவுண்ட் க்ளவுடில் கேட்பேன், யூடியூப்பில் கேட்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் கேட்பீங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட் யூ லிசன் மியூசிக் ஃப்ரீக்வெண்ட்லியாக நீங்கள் எதில் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஸ்பாட்டிஃபை கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ரெக்குயர்மெண்ட் கிடையாது. ஸோ இதை அப்படியே விட்டுடலாம். ப்ளீஸ் செலக்ட் ஃபேவரட் ஜென்ரஸ் ஆஃப் மூவிஸ் டெலிவிஷன் ரிக்வயர்ட். எது வந்து மூவிஸ் டெலிவிஷன் வந்து எந்த ஃபேவரட்டான இது பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து எதை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஃபை. ஸோ சயின்ஸ் ரீதியான ஒரு இதுதான் நான் வந்து பார்ப்பேன். ஹவு மெனி லைவ் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நான் ஒரு 4 to 10 வரைக்கும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹவ் வில் யூ பி லிசனிங் டு திஸ் மியூசிக். இது வந்து எப்படி நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹெட்செட் ஹை குவாலிட்டி. ஸோ இது வந்து ரெக்குயர்மெண்ட் கிடையாது, அப்படியே விட்டுடலாம். ஜெண்டர் கண்டிப்பாக தேவை. ஜெண்டர் வந்து என்ன ஜெண்டரோ அதை கொடுத்துருங்க, மேலா ஃபீமேலாக அதை கொடுத்துருங்க. ஸோ இந்த அக்கௌண்ட், இந்த யூஎஸ் அக்கௌண்ட் வந்து ஃபீமேல். ஸோ அதனால் நான் ஃபீமேல் கொடுத்துருக்கேன். என்னடா அது நீ தான் மேலே சேர்றப்ப ஃபீமேல் கொடுத்தீங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த ஐடி ஃபீமேல் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து அமெரிக்கன் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. நம்ம வந்து இதை வேறு எதுவும் கொடுக்க முடியாது. சவுத் ஏஷியன் கொடுத்துடாதீங்க, ஒயிட்டு தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே அடுத்தது வந்து ஆர் யூ மியூசிஷியன் ரிக்வயர்ட். ஓகே, மியூசிஷியன் வந்து மியூசிஷியனான்னு கேட்குறாங்க. நம்ம மியூசிஷியன் கிடையாது. ஸோ லிசன் பண்ணுறவங்க தான். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ் தான். அப்படி சப்மிட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மேலே ஒரு இமெயில் கொடுத்துருப்பாங்க, அந்த இமெயிலுக்கு நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கனால நம்ம வந்து இங்கே சப்மிட் பண்ண முடியாதுன்னு வருது. மேக்ஸிமம் சப்மிட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ கரண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், இது அவங்க சைடில் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து இப்படி தான் வந்து சப்மிட் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். இது வந்து ரீலோட் பண்ணால் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் எதெல்லாம் ரிக்குயர்மெண்ட் இல்லையோ அதை விட்டுருங்க. ரிக்குயர்மெண்ட் எதெல்லாம் ரெக்வயர் பாக்ஸ் வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேங்களா? பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒருவேளை அதுலேயும் எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த help@audiokite.com அப்படிங்கிற இமெயிலுக்கு வந்து நம்ம இமெயில் அனுப்பணும். என்ன இமெயில் அனுப்பணும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஹிட்டை அக்செப்ட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு சப்மிட் ஆக மாட்டேங்குது, எரர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இவங்களுக்கு மெயில் அனுப்பணும். எந்த மெயிலேருந்து அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்டார்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எந்த இமெயில் கொடுத்துருக்கோமோ அந்த இமெயில் ஐடியிலேருந்து பர்சனலாக வந்து நீங்கள் அதிலேருந்து அனுப்பணும். அப்படி அனுப்புனா மட்டும்தான் இவங்க பார்த்து வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணுறது ட்ரை பண்ணியிருக்காங்க பட் வரலன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் திருப்பி ஹிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம சப்மிட் பண்ணலாம். அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சப்மிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை சொல்கிறதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேத் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.